தமிழ்ல நடிச்சது ஒரு படம் தான். ஆனா அந்த ஒரு படத்திலேயே 90s ஃபேவரட் ஹீரோயினியா வலம் வந்தவங்க தான் சோனாலி குல்கர்னி. இவங்க 18 வயசுல மராத்தில ஹீரோயினியா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி, மராத்தி போன்ற பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்ல 1994 வெளியான மே மாதம்ன்ற படத்துல தான் ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அந்த முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களை அதிகமா கவர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துல வெளியான மார்கழி பூவே அப்படின்ற பாடலும் என் மேல் விழுந்த மழை துளி பாடலும் ரொம்ப அதிகமா ரசிக்கப்பட்ட பாடலாகவும் பார்க்கப்பட்டது. மார்கழி பூவே மார்கழி பூவே என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தாய். அதுக்கப்புறமா தமிழ் சினிமால அவங்கள பார்க்கவே முடியல. தமிழ் சினிமால ஏன் நடிக்காம போனாங்க அப்படின்னு பலரும் ஏக்கத்தோட பார்த்த ஹீரோயினாவும் அவங்க தான் இருந்தாங்க. இவங்க நடிகை மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. மராத்தில வெளியான லோக் சத்தா அப்படின்ற நியூஸ் பேப்பருக்கு சோ கூல் அப்படின்ற தலைப்புல கட்டுரையும் எழுதிட்டு வராங்க. இவங்க மேல ஒரு சர்ச்சையும் வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்ல த உமன்ஸ் ஆர் லேசி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த சொன்னதுக்கு எதிராக பல எதிர்ப்பு குரலும் வந்தது. அதுக்கப்புறமா நான் தப்பான இன்டென்ஷன்ல சொல்லல அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்காங்க. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், தங்களுடைய கெரியரை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் செயல்பட்டுட்டு வராங்க. இன்னைக்கு அவங்களுடைய 51வது பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செலிபிரிட்டியோட பர்த்டே பத்தி பார்க்கலாம். நன்றி.